Good morning, ma'am. Good morning, students. So, what we are going to learn today? இன்னைக்கு நம்ம என்ன learn பண்ண போறோம்? Don't know, ma'am. Okay. So, இன்னைக்கு நம்ம learn பண்ண போறோம் என்னன்னா Newton's three laws of motion. சொல்லுங்க. Newton's three laws of motion. அவரோட இந்த த்ரீ லாஸ் ஆஃப் மோஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் நியூட்டன் சொல்லுங்க பார்ப்போம். மேம், நியூட்டன் இஸ் த நேம் ஆஃப் அ சயின்டிஸ்ட் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நானே சொல்லிடுறேன். ஸோ நம்ம சயா சொன்ன மாதிரி நியூட்டன் இஸ் த நேம் ஆஃப் அ சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர் கிராவிட்டி. ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு எப்படி இந்த த்ரீ லாஸ் ஆஃப் மோஷன் டிஸ்கவர் பண்ணாரு? கெலிலியோ கேலிலியோங்க பேரில் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மார்பிள் எடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு ஸ்லைட் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு மோஷனை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நோட்டீஸ் பண்ணான்ட்டு அந்த ஸ்லைடு இருக்கிற அந்த மார்பிள் வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் மோஷனோட யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட கீழே போகுது. இதில் என்ன அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணான்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி பிளஸ் யூனிஃபார்ம் மோஷன்ல போவோம் அன்லெஸ் டிஸ்ட்ராக்டட் பை அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கெலிலியோ வந்து டிக்ளேர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பயன்படுத்தி ஓகேவா நியூட்டன் வந்து இந்த த்ரீ லாஸ் ஆஃப் மோஷனை ப்ரப்போஸ் பண்ணார். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுடு மேம். எனக்கு நடக்குது சூப்பரா புரியுது. ஆமா, எங்க டீச்சர் சூப்பரா நடத்துவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்ப பறக்க போறேன். பறந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன இந்த டீச்சர் அப்படியே காத்துல பறக்குறாங்க? ஆமாப்பா, எங்க டீச்சர் தான் மேஜிக்கல் டீச்சர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? ஓகே, என்ன நியூ ஸ்டூடெண்ட் என்ன பாட்டு அப்படி அச்சீவ் பண்றீங்க? எஸ் மேம், நீங்க வந்துட்டு அப்படியே பறக்குறீங்க. எஸ் நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப மேஜிக்கலா மோஷன் என்ன ஸ்டேட் பண்ணதுன்னா an object at rest will remain at rest unless net force. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பாலை வந்துட்டு ஒரு ஸ்லைடில் போகிறத விட ஒரு இன்க்ளைனான பாட்டில் போகிறத விட ஒரு ஸ்ட்ரைட்டான பாட்டில் போகும்போது அது எந்த விட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக போகுமா இல்லையா? எஸ் மேம், ஈஸியாக தான் மேம் போகும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் இது வந்து ஓகே. இப்போ இது வந்து மோஷனுக்கு யூனிஃபார்ம் மோஷன் மூவ் ஆகுது. ரெஸ்டில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி சொல்றது? ஓகே, சப்போஸ் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கிற பால் மேல சப்போஸ் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டோம்னா ரெஸ்ட் லைன் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது அந்த பால் மேல. அதனால அந்த பால் வந்துட்டு ரெஸ்ட் லைன் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேவா? ஓகே மேம், புரிஞ்சுடு மேம். ஓகே ஸ்டூடெண்ட், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேசாம கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஓகே மேம். The tendency of undisturbed objects to keep moving at the same velocity is known as inertia. So what's inertia? அதாவது ஒரு அன்டிஸ்டர்ப்ட் ஆப்ஜெக்டை தன்னோட சேம் வெலாசிட்டியில மூவ் ஆகிற வைக்கிற அதாவது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது இல்லையா, அதோட ரெசிஸ்ட் பண்றது தான் இனர்ஷியான்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதாவது இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சேம் வெலாசிட்டியில போயிருக்குன்னா இப்போ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் திடீர்னு டிஸ்டர்ப் பண்ணனா ஸ்டூடெண்ட்ஸ், what I'm saying till now, don't speak, okay? Just listen to me class, okay va? நான் questions கேட்பேன். Okay, so இப்போ வந்து what I was telling till now, ஆமா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில போகும்போது திடீர்னு ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனிச்சுன்னா அந்த வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணிக்காம அப்படி தன்னோட ஆற்றல் வழியாவே செயல்பட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டா இனர்ஷியா. புரிஞ்சுட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யாராவது கண்டு இனர்ஷியாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். மேம், சப்போஸ் நீங்க ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு உங்க முன்னாடி பெரிய ட்ரக் ஒன்று வந்துச்சுன்னா ஓகே, நீங்க சேவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க டக்குன்னு உங்க பாதையை மாட்டிடுறீங்க. ஓகேங்களா? உங்களோட காரோட டைரக்ஷனை அதோட வெலாசிட்டியை நீங்க சேஞ்ச் பண்றீங்க. ஆனா உங்க பாடியோட ஸ்டாக்னட்டா இருக்கோட மோஷன்ஸ் அதோட எல்லாமே ரொம்ப ஸ்டாக்னட்டா இருக்கும், அது ஃபிக்ஸடா இருக்கும். அதை வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி கார் வெலாசிட்டி வாங்கும்போது நம்ம ஆப்ஜெக்ட் வந்துட்டு
அப்படியே இருக்க முயற்சி பண்ணிக்கும். ஒரு அதோட சேஞ்சுக்கு, ஒரு வெலாசிட்டி சேஞ்சுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அதனால நம்ம பாடி வந்துட்டு என்னன்னா முன்னாடி விழுந்துரும். நம்ம வந்துட்டு முன்னாடி விட கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது இனர்ஷியாக்கு எக்ஸாம்பிளா சொன்னால சீட் பெல்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி குட் அபிநேட்டி, கரெக்டா சொன்னியே. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் லா ஆஃப் மோஷன் போடலாம். ஓகேவா? அபிநேட்டி, டோன்ட் டாக், லிசன் டு அவர் கிளாஸ். ஓகே மேம், ஓகே மேம். Okay students, கவனிங்கம்மா. Second law of motion. Second law of motion states that the rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force in terms of the direction of the force. இப்போ வந்து மொமெண்டம்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? மொமெண்டம்னா என்னன்னா வந்து இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மாஸ் as well as velocity. ஒரு சின்ன புல்லட் எடுத்துருந்தோம்னா அது எவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும், என்ன ஆகும், அதுக்கு அந்த மத்தியில் ஒரு பர்சன் அந்த புல்லட்டுக்கு ஃபேஸிங்காக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஹர்ட் ஆகிடுவாங்க இல்லையா, அங்கே இன்ஜூரி ஆகிடும், அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய லாரி, ஒரு மாச லாரி, அதுக்கு வெயிட் 5 கிலோ 1000 கிலோ இருந்தாலுமே அது என்னடா அந்த சின்ன லாரியே ஸ்லோவாக போனால் கூட அந்த பர்சன் வந்துட்டு என்ன ஆகிடும், அந்த பர்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். லாரி முன்னாடி நிற்கிறாங்களுக்கு இல்லையா. ஸோ இதுதான் மொமெண்டம். மொமெண்டமோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இனிஷியல் மொமெண்டம்னா வந்துட்டு எம்யூ, அப்புறம் ஃபைனல் மொமெண்டம்னா வந்துட்டு எம்வி. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் செகண்ட் லா யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஃபோர்ஸை வந்து மாஸுக்கும் ஆக்சலரேஷனுக்கான ப்ராடக்ட் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? கேன் யூ கெஸ்? டோன்ட் நோ மேம். த ஆன்சர் இஸ் நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அடிப்படினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபோர்ஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். மாஸோட யூனிட் கிலோகிராம், ஆக்சலரேஷன் யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we are going to learn about third law of motion. So third law of motion என்ன ஸ்டேட் பண்ணுது? Third law of motion states that for every action there is an equal and opposite reaction and they act on two different bodies. இந்த பர்சன் வந்துட்டு காலத்தை விளையாடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதான் ஆக்ஷன். அடுக்கு ரியாக்ஷன்ஸா இந்த போட் பின்னாடி நகருது இல்லையா, அது ரியாக்ஷன். இது வந்துட்டு ஆக்ஷன், அந்த பர்சன் பண்ற ஆக்ஷன் வந்துட்டு இந்த ஃபார்வர்டில் போகுது. போட் ஆனால் நடக்கிற ரியாக்ஷன், அதாவது போட் பின்னாடி போகுது இல்லையா, இது ஃபார்வர்ட் போகுது, பேக்வர்ட் போகுது. ஸோ there's a difference in the action. ஆப்போசிட் ஆக்ஷன்ஸ் நடக்குது, அதே சமயம் ஆக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் நடக்குது. அது மட்டும் இல்லை, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாடிஸ். இது வந்து அந்த பர்சனு அசர்ஸ், இது போட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது, சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் மேத்ஸ். ரூம் அலாட்மெண்ட், அதோட பற்றி அனௌன்ஸ்மெண்ட், என்னென்ன எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டுன்னு நம்ம நெக்ஸ்ட் வர மேத்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் ஸோ யூ லேர்ன் மோர். Thank you, ma'am.